லைஃப்பில் ஏன் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்துக்கே வந்துட்டு தோற்று போயிட்டே இருக்கீங்க? ஏன் ஒரே விஷயத்திலே வந்துட்டு அடிபட்டுக்கிட்டே இருக்கீங்க? அந்த கேள்விகள் என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா உங்ககிட்ட? எஸ், ஒரு சில பேர் கேட்டிருக்கீங்க. ஆனால் அதுக்கான பதிலை மட்டும் எடுக்க முடியாமல் தவிக்கிறீங்க. நிறைய கேள்விகள் வந்துட்டு உங்களுக்கு பாஸ்ட்லேயும் சரி ப்ரெசண்ட்லேயும் சரி வச்சுருக்கீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எப்படின்னா அந்த கேள்விக்கான பதிலை தேடியே போயிட்டு இருக்கே தவிர உங்கள் டெஸ்டினி என்ன, உங்கள் கோல் என்ன, நீங்கள் என்ன ஒரு விஷயம் செய்யணும் அதுவே இல்லை. அதுவே மறந்துட்டீங்க. நிறைய விஷயம் ஏன் நடந்துச்சு, இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குன்ற கேள்வியை மட்டும் தேடி தேடி அந்த அந்த கேள்விக்கான பதிலை தேடி தேடி உங்கள் வாழ்க்கையோட பாதையை விட்டுட்டீங்க. இன்னும் வரைக்கும் நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்ச சான்சஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு விட்டுருக்கலாம். நேரடியாகவோ மறைமுகமாகவோ. அது எதுவுமே வந்துட்டு உங்கள் பார்வைக்கு தெரியாததுக்கு காரணம் நீங்கள் ஆன்சரை தேடிக்கிட்டே போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவை ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த பாஸ்ட்டை பற்றி யோசிக்கிற ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சரு இந்த இதுக்கெலாம் வராதிங்க. என்ன வேணும் அதில் முதல்ல தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மற்ற ஒரு விஷயங்கள் தானாக வரும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங். தேங்க்யூ.